நீட் 2026க்கு இன்னும் 9 மாசம் தான் இருக்கு. இப்போல இருந்து படிக்க ஆரம்பிச்சா என்னால நீட் கிராக் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கீங்கன்னா நீங்க கரெக்டான வீடியோல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க கேள்விக்கான பதில் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பாசிபிள் கைஸ். நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் நீங்க போடணும். அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்க சும்மா போட்டா பார்த்தாது, அடுத்த 9 மாசத்துக்கு கன்சிஸ்டன்டா போடணும். அண்ட் இந்த ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்டா மட்டும் போட்டா போதுமா, என்னால சீட் வாங்கிட முடியுமா கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்க ஆட் பண்ணணும். இந்த ஹார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டன்டா கரெக்டான பாதையில நீங்க போடுறப்போ உங்களால நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை மாஸ்டர் பண்ண முடியும். எம்பிபிஎஸ் சீட் கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்க முடியும். சோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்திருக்கேன். திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் 9 months strategy to crack NEET 2026 guys. So straight away let's start this video. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டார்கெட் செட் பண்ண விரும்புறேன். நீட் எக்ஸாம்ல 720 மார்க் எழுத போறீங்க. உங்களோட டார்கெட்டும் 720 இருக்கணும். என்னன்னா நீங்க பழங்காலத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீட் எக்ஸாம் 2024 வரைக்கும் 720 மார்க்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. 2025 என்டிஏ வச்சு செஞ்சுட்டாங்களே, ஹையஸ்ட் மார்க்கே 686 தான். டாப்பர்ஸாலே வாங்க முடியல. என்னால வாங்க முடியுமா? என்னால முடியுமா? நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கைஸ் உண்மையை சொல்லட்டுமா, இந்த நீட்ல டாப்பர் வாங்குறவங்களும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நானும் பெரிய டாப்பர்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அட்லீஸ்ட் நான் இந்த 720 எடுக்கணுங்கிறத மனசுல வச்சிருப்பேன். ஆனா இனிஷியலா பிகின் பண்றப்போ எனக்கு ஒரு மினிமல் சேஃப் ஸ்கோர் வேணும். இந்த வருஷமா கட் ஆஃப் இருக்கும் பாத்தீங்களா, நான் அப்படிதான் ஆரம்பிப்பேன். போன வருஷம் என்ன கட் ஆஃபோ அதோட ஒரு 100 மார்க் சேர்த்து வச்சு ஒரு டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்னோட ஸ்பிளிட் அப் பிளான்ஸ் போடுவேன். அதே தான் இப்பயும் உங்களை போட சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீட் டாப்பர்ஸ் மாதிரி நீங்களும் ஒன் டே டாப்பர் ஆவீங்க. எல்லாருமே இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே டாப்பர் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே 720 மார்க் அவங்களால வாங்க முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். இப்போல இருந்து உங்களால அச்சீவ் பண்ற ஒரு டார்கெட்டை மினிமல் டார்கெட்டா வைங்க. அந்த டார்கெட்டை ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க அட்டைன் பண்ணிடணும். அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி உங்களோட டார்கெட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். 720 உங்களால ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களால இதை பண்ண முடியும். அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்றேன். ஸோ லெட் மீ செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். I am Dr. Sudarshan. Just completed my MBBS from Government Erode Medical College, Tamil Nadu. Cracked NEET 2019 as a fresher by doing self-study. And இது என்னோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு லாஸ்ட் 6 இயர்ஸாக கைட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல 4 இயர்ஸாக பிசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா 3 சப்ஜெக்ட் சொல்லி தரோம் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீட் ரிலேட்டடா கைடன்ஸும் டிப்ஸும் என்னால முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீட் 2026 ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா என்னோட முடிஞ்ச வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அடுத்த ஒரு 1 இயருக்கு உங்களோட கனெக்டடா இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ கைஸ். ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் வித் நான் சொன்ன மாதிரி ஒரு மினிமல் டார்கெட்டோட நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். நான் செட் பண்ற டார்கெட் இந்த வருஷம் இத்தனை வருஷம் நீட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு சேஃப் ஸ்கோர் ஒன்று இருக்கும்னா 650 மார்க்ஸ் கைஸ். கண்டிப்பா எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஒரு 650 மார்க்ஸ் அட்டைன் பண்ண முடியுதுன்னா அவங்களால கம்ஃபர்டபுளா சீட் எடுக்க முடியும். இந்த 650 மார்க்ஸ்க்கு நான் 3 சப்ஜெக்ட் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணணும் அப்படின்னா, பயாலஜி ரிலேட்டிவ்லி 3 சப்ஜெக்ட்லயும் ஈஸியராகவும் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் பயாலஜி. இதில் அவுட் ஆஃப் 360 350 மார்க்ஸ் இஸ் அட்டைனபிள் வித் யோர் ஃபுல்லஸ்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ 350 மார்க் பயாலஜியில். கெமிஸ்ட்ரியில் அவுட் ஆஃப் 180 160 மார்க்ஸ். பிசிக்ஸ்க்கு 140 மார்க்ஸ். மெஜாரிட்டியா எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸும் இந்த பிசிக்ஸ்ல டஃபா ஃபீல் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்படி ஃபீல் பண்றப்ப அதுல மினிமல் டார்கெட்டும் மற்ற ரெண்டுலயும் எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ வச்சு ஒரு ஸ்பிளிட்ட போட்டிருக்கேன். இது எனக்கு செட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏற்ற மாதிரி ஒரு மினிமல் டார்கெட்க்கு ஸ்பிளிட் பண்ணுங்க. ஓகே, இப்படி ஸ்பிளிட் பண்றது எதுக்காகனா, நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இந்த சப்ஜெக்ட்ல கொடுக்கணும், எவ்வளவு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த டைம்ல ஃபினிஷ் பண்ணணும், எப்படி நம்ம மார்க் டெஸ்ட்ல நம்ம ஸ்கோர்ஸ் அட்டைன் பண்றோமா செக் பண்ணணும்னு ஒரு டார்கெட்டுக்காக தான் இந்த ஸ்பிளிட் அப்ஸ். இந்த சப்ஜெக்ட் வைஸ் டார்கெட் இல்லைன்னா நாமளும் நீட்டுக்காக படிப்போம், லெக்சர் பார்ப்போம், நோட்ஸ் எழுதுவோம், எம்சிக்யூ போடுவோம், டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம், மார்க்ஸ் வரும். ஆனா மார்க்ஸ் பெருசா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. நாமளும் ஓகே நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகும், நெக்ஸ்ட் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி படிச்சுக்கிட்டே இருப்போம், உழைப்ப போட்டுட்டே இருப்போம். ஆனா நம்ம நினைக்கிற மார்க்கு ரீச்சே பண்ண மாட்டோம். இங்கதான் டாப்பர்ஸ்க்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க ஒரு விஷயத்த பிராக்டிக்கலா பார்ப்பாங்க, அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டார்கெட்டுக்கு டெய்லியும் நான் என்ன எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும், என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், என் ப்ரிப்பரேஷன் எப்படி நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி டெய்லியும் அவங்க கன்சிஸ்டன்டா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் கன்சிஸ்டன்டா ஒர்க் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் நீங்க வரணும். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் 3 சப்ஜெக்ட் ஸ்பிளிட் அப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ண போறீங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஒவ்வொரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிற ஸ்டெப்ஸ் என்னால முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸ் கம்ப்ளீஷன்னா நீட் சிலபஸ்ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் ஒரு தடவையாவது கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருக்கணும். அந்த படிச்சு முடிக்கிற டேட்டை நான் உங்களுக்கு டிசம்பர் ஆர் மேக்ஸிமம் ஜான்வரிக்குள்ள முடிச்சிருங்கன்னு சொல்றேன். ஏன்னா
நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க எக்ஸாம் டே அன்னைக்கு ஒரு ஹை ப்ரெஷர்ல எக்ஸாம் 3 மணி நேரம் எழுதுறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் செம்ம கன்ஃபியூசிங்கா வைப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷனுமே கரெக்ட் மாதிரி இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு இழுத்து புரண்டு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலும் மத்த 2 ஆப்ஷனுமே கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இதுல தான் நிறைய பேர் தப்பான ஆன்சர் செலக்ட் பண்ணி மார்க்கை விட்டுரும், ரேங்க் பின்னாடி போயிடும். நெகட்டிவா பேச நினைக்காதீங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை. இவ்வளவு லட்சம் பேர் எழுதினாலும் ஏன் ஒரு சில ஆயிரக்கணக்கான பேரால் மட்டும்தான் சீட் வாங்க முடியுதுன்னா இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். அக்யூரசி நீட் எக்ஸாம்ல அன்னைக்கு நீங்க எழுதுறப்போ இருந்தாதான் கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணாதான் உங்களால ரேங்க் வாங்க முடியும், சீட் எடுக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு அன்னைக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்யூரசி வேணும். அதுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணிருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும். அதுக்கெல்லாம் டைம் வேணும் இல்லையா? அந்த டைம் நீங்க சிலபஸ் கம்ப்ளீஷன் நீங்க வேகமா முடிச்சா மட்டும்தான் கிடைக்கும். சிலபஸ் கம்ப்ளீஷனே ஏப்ரல் மந்த் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ உங்களால கிராஷ் கோர்ஸ் போய் ரிவிஷன் பண்ண முடியும் அண்ட் மார்க் டெஸ்ட் எழுத முடியும். ஸோ அதனால தான் ஜான்வரிக்குள்ள முடிக்கிறப்போ ஜான்வரிக்கு அப்புறம் பிப்ரவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களால தாராளமா நிறைய நீங்க படிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியும், மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா ரிவிஷன் சொல்றீங்க, நீங்க இன்னைக்கு படிக்கிற சாப்டர் இன்னைக்கு ஞாபகம் இருக்கும், ஆனா ரிவிஷன் பண்ணலன்னா கண்டிப்பா மறந்து போயிடும். ஒரு வாரம் கழிச்சு அதே சாப்டர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் நீங்க ரீகால் பண்ணி சொல்லுங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சில பேருக்கு நான் படிச்சவனா இந்த சாப்டர்ங்கிற அளவுக்கு இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு மறந்து போயிடும். ஸோ நீட் மாதிரி 11th and 12th சிலபஸ்ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் நீங்க படிக்கிறப்போ ஆல் சப்ஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா ஈஸியா மறக்குங்க, பயங்கரமா மறக்கும். அதை ரிவிஷன் பண்ணி ஆகணும். அந்த ரிவிஷனுக்கு ப்ராப்பர் டைம் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதோட கம்ப்ளீட் பிளான் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சிலபஸ் கம்ப்ளீஷனை இந்த வீடியோல பேசுவோம். இன்னொரு வீடியோல உங்களுக்கு ரிவிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுனா சப்ஜெக்ட் வைஸ் போலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் பயாலஜி. பயாலஜில இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் கிடைச்ச லட்டு. இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா செம்மையா மார்க் வாங்க முடியும். இதை ஒழுங்கா படிக்கலன்னா கண்டிப்பா மார்க் வாங்க முடியாது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்சிஆர்டி பேஸ்டு லெக்சர் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். உங்களால சொந்தமா என்சிஆர்டி புக்கை படிக்க முடிஞ்சா ஓகே. நீட் எக்ஸாம்ல என்சிஆர்டில இருந்து மட்டும் தான் கேள்வி கேட்கறாங்கிறப்போ இந்த என்சிஆர்டி புக்கை நீங்க தரவு பண்ணும். லைன் பை லைன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க, உள்ள மூல முடுக்குல இருந்து கேட்கறாங்கிறப்போ அந்த புக்கை நீங்க தரமா தட்டி வச்சிருந்தா மட்டும் தான் முடியும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்சிஆர்டி பேஸ்டு லெக்சர் பாருங்க. சரி, இதுக்கு 2 வகை இருக்கு. ஒன்னு ஃப்ரீயா பார்க்கலாம், பே பண்ணி பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் கோச்சிங் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சில பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் சரி, கோச்சிங் போறவங்க உங்களோட கோச்சிங்ல நீங்க லெக்சர் கவனிப்பீங்க. செல்ஃப் ஸ்டடி பண்றப்போ ஏதாவது ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ்லயோ ஒரு கோர்ஸ்லயோ என்ரோல் பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க டிராப்பரா இருந்தாலும் சரி, 12th படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த விஷயம் காமன் தான். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் டிராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்பெசிஃபிக்கா போடுங்க, 12th படிக்கிற பசங்க ஸ்பெசிஃபிக்கா போடுங்கன்னு சொன்னீங்கன்னா தனி வீடியோ மேக் பண்றேன். ஓகே, இப்போதைக்கு என்சிஆர்டி பேஸ்ட் லெக்சர் நீங்க ஃப்ரீயாவும் படிக்கலாம், பே பண்ணி படிக்கலாங்கிறப்போ ஃப்ரீ ரிசோர்ஸ் எங்க இருக்குன்னா தமிழ்ல பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஒரு சேனல் இருக்கு. அவரு ரீசெண்டா அந்த என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சு காட்டி உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாரு. நல்லா தான் இருக்கும். ஃப்ரீயா எனக்கு ரிசோர்ஸ் வேணும், எனக்கு லெக்சர் மட்டும் கிடைச்சா போதுன்னா அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாம நிறைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் இருக்கும், ஹிந்தியில நிறைய இருக்கு. இங்கிலீஷ் தான் எனக்கு புரியுங்கிறப்போ இங்கிலீஷ்ல சும்மா போய் சாப்டர் பேர் போட்டிங்கனாவே நிறைய லெக்சர் வரும். ஒரு சில பேர் வளவலன்னு பேசியிருப்பாங்க, ஒரு சில பேர் கரெக்டாக செட் ஆகும். உங்களுக்கு எது உங்களுக்கு உங்க ஸ்டைலுக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு சூட் ஆகுதோ, எந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியுதோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. இல்ல பெய்ட் ரிசோர்ஸ் வேணும்னா நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ் ஆப் என்எஸ்டி ஆப்ல D2D பேட்ச்னு ட்ரீம் டு டாக்டர்னு 2026 நீட்டுக்காக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணி அதுல நம்ம 3 சப்ஜெக்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். பயாலஜிலையும் கிளாஸ் எடுக்கிறோம். அந்த பயாலஜி கிளாஸோட இன்டென்ஷன் ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட் எப்படி வச்சிருக்கேன்னா என்சிஆர்டி பேஸ்டு கிறிஸ்ப் அண்ட் கான்செப்சுவல் லெக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியில் எப்படி இருக்கோ பியூர்லி என்சிஆர்டியில் இருக்கிற கான்செப்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஃப்ரம் த பேசிக் 0 லெவலில். அப்புறம் அதோட ரெலவெண்ட் எம்சிக்யூஸை உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்சிஆர்டிலேருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இந்த டாப்பிக்கை லைன் பை லைன் என்சிஆர்டியில் எப்படி கொடுத்துருக்காங்களோ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதே வீடியோவில் உங்களுக்கு படிச்சு காமிச்சிருப்போம், ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபைனலி நாங்கள் இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸா எழுதி உங்களுக்கு பிடிஎஃபா ஆப்குள்ளே கொடுத்துருவோம். இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்கன்னா இல்லப்பா, நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறனோ அது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது உங்க இஷ்டம். நான் ஃப்ரீ ரிசோர்ஸும் பேசுறேன், பெய்ட் ரிசோர்ஸும் பேசுறேன். நான் இதை பண்றேங்கிறத மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், சரியா? ஸோ பயாலஜிக்கு என்சிஆர்டி பேஸ்ட் லெக்சர் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் வேணும். நீங்களா தேடிக்கிட்டாலும் ஃப்ரீ ரிசோர்ஸ்ல இல்ல பெய்ட் ரிசோர்ஸ் எனக்கு ஒரு இடத்துல வேணும்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் என்சிஆர்டி பேஸ்ட் லெக்சர் பார்த்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்க எழுதின நோட்ஸ் கண்டிப்பா இந்த லெக்சர் பாக்குறப்போ யூ ஹாவ் டு ரைட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கைஸ். நாங்க என்னதான் நோட்ஸ் கொடுத்தாலும் அதை ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த லெக்சர் பேஸ்டு நோட்ஸ் எழுதணும் கைப்பட. நான் நீட்டுக்கு படிக்கிறப்பெல்லாம் நோட்ஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு யோசிப்பேன். ஆனா கண்டிப்பா நோட்ஸ் எழுதுங்க. பயாலஜிக்கு ஒர்த் இட். வேகமா எடுத்து ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டுமோ அதை மட்டும் போட்டு எழுதுங்க. நோட்ஸ் எப்படி எழுதுறது தனி வீடியோ கேட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒரு செப்பரேட் வீடியோ நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஹவு டு டேக் நோட்ஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, நவ் தேர்ட் பாயிண்ட். இப்போ நீங்க எழுதுற நோட்ஸை 4 to 5 தடவை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்றது தான் ஆக்டிவ் ரீகால் ஒரு மெத்தட் இருக்கு. அதை பத்தி ஒரு தனி வீடியோ போடுறேன். என்னடா இத்தனை வீடியோ தனித்தனியா போட சொல்றாங்கன்னா
அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஒரே வீடியோல லென்த்தா போட்டா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுது, யாரும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்றேன், தனித்தனி கண்டென்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போனீங்கன்னா ஒவ்வொன்றும் செப்பரேட் எடுத்து அந்த டீடைலா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஆக்டிவ் ரீகால்ங்கிற மெத்தட்ல நீங்க எழுதி வச்ச நோட்ஸை கண்ண மூடி ஒவ்வொரு பேராகிராஃபா நான் இதான் எழுதிருக்கேன் ஒவ்வொரு பாயிண்ட் ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நமக்கு நல்ல மனசுல பதியும். ஸோ நீங்க எழுதின நோட்ஸை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்சிஆர்டி ஒரு ரிவிஷன் போடுங்க, ஒரு ரீட் விடுங்க. என்சிஆர்டி புக்கு போயிட்டு லைன் பை லைன் நீங்க எழுதி வச்ச நோட்ஸையும் அதையும் கம்பேர் பண்ணி ஒரு ரீட் விட்டு பாருங்க. மிஸ் பண்ண பாயிண்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி என்னோட லெக்சர்ல எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்க மாட்டோம், எல்லா லைனுமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். நீங்க வெளில லெக்சர் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ண பாயிண்ட்ஸை எடுத்து உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, டயக்ராம்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கா கிளியர். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த மொத்த சாப்டரையும் உங்க நோட்ஸும் படிச்சாச்சு, என்சிடி புக்கும் படிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கு? அதுல ஃபர்ஸ்ட் இனிஷியலா கிளாசிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க நிறைய சயின்டிஸ்ட். லாரன்ஸ் விட்டேக்கர் 5 கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. மொனிராக்குள்ள இதை படிக்கணும், புரோட்டிஸ்டாக்குள்ள 5 திரும்ப படிக்கணும், ஃபங்கைல படிப்போம், அந்த வைரஸ் பத்தி படிப்போம், எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் மேப்பை நீங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்போதான் நீங்க ஈஸியா நெக்ஸ்ட் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிவிஷனுக்கு வரப்போ அந்த மைண்ட் மேப் பாக்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகே இதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர்னு தெரியும். அது உங்களை இந்த சாப்டரை ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அதோட வேல்யூ புரியும், இப்போ உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா போதுமானா கிடையாது. 5வது ஸ்டெப் இருக்கு. நீங்க இப்போ தியரிட்டிக்கலி ரெடி ஆயிட்டீங்க. நீட் எக்ஸாம்ல எம்சிக்யூ ஆன்சர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு சால்வ் நீட் லெவல் எம்சிக்யூஸ். இந்த நீட் லெவல் எம்சிக்யூஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூ சால்விங் புக்ல சால்வ் பண்ணுங்க. அது என்சிடி ஃபிங்கர் டிப்ஸா இருக்கலாம், நிறைய புக் இருக்கு. எந்த புக் வேணா நீங்க சால்வ் பண்ணுங்க, ஸ்டாண்டர்டா செலக்ட் பண்ணுங்க. மறுபடியும் இதுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட்ல போடுங்க, ஐ வில் ட்ரை டு மேக் இட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எம்சிக்யூ சால்வ் பண்றது நம்ம ஆப்ல டெஸ்டே கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கொஸ்டின் மேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி புக் செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஓகே ஒரு ரிசோர்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்குன்னா உட்காந்து பாசிவா சால்வ் பண்ணிருக்காமன்னா கண்டிப்பா கிடையாது. உட்காந்து மணிக்கணக்காக நம்மளால எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி செட் த டைமர். இந்த சாப்டர்ல 100 எம்சிக்யூ சால்வ் பண்ண போறோம்னா 1/2 மணி நேரத்துல சால்வ் பண்ணும், 45 நிமிஷத்துல சால்வ் பண்ணும், 1 மணி நேரத்துல சால்வ் பண்ணணும்னா உங்க மனசுக்குள்ள ஒரு டைமர் வச்சுக்கோங்க. கிளாக்கை பார்த்துட்டு டைமர் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எம்சிக்யூல இருந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்றப்போ you have to star mark some MCQs guys. ஏன்னா அந்த MCQ போடுறப்பே எந்தெந்த MCQ தப்பு பண்றீங்களோ அதை ஸ்டார் பண்ணுவீங்க. அது அந்த MCQ நம்பர் பக்கத்துல இப்படி ஸ்டார் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு சில MCQஸ்லாம் பாக்குறப்ப சூப்பர் MCQ மச்சான், செம்மையா இருக்கிற இந்த MCQ, அப்படி இதை ப்ராப்பரா ஃபியூச்சர் ரிவிஷன் பண்ண நினைக்கிற எந்த MCQs எல்லாத்தையுமே, அந்த குட் குவாலிட்டி MCQs எல்லாத்தையுமே அதையும் ஸ்டார் மார்க் பண்ணுவீங்க. ஸோ 2 கொஸ்டினும் ஸ்டார் மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்றப்ப கம்பேக் பண்றப்ப அந்த MCQஸ்ல நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க. உங்களை நல்லா கொண்டு போகும். உங்க மிஸ்டேக் நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க, சூப்பர் குவாலிட்டி MCQs ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ MCQs சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஸ்டெப், பிராக்டிஸ் PYQs கைஸ். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மினிமமா 2017 இருந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். இது பேர் மினிமம். என்ன கேட்டா முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீட் எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ APMDயா 1990s அந்த கணக்குல இருந்து இருக்கும், அதுல இருந்தே பயாலஜிக்கல நீங்க சால்வ் பண்ணலாம். மினிமமா 2017 இருந்து கேட்ட எல்லா நீட் கொஸ்டினும் நீங்க கன்ஃபார்ம் பயங்கரமா உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். அடுத்த ஸ்டெப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலியமா உங்களால உங்க ஸ்கோரை வேற லெவல் ஏற்ற முடியும். நிறைய கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுவாங்க, அந்த டாபிக்கை ரிப்பீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்கோரை பூஸ்ட் பண்றதுக்கு வேற லெவல் கீயா பயாலஜிலையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்க போது. இதை பத்தி மறுபடியும் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகே, நவ் ரிவைஸ் யுவர் நோட்ஸ் கைஸ். நீங்க எழுதி வச்ச நோட்ஸை இப்போ திரும்ப ரிவைஸ் பண்ணும். ஏன்னா அடுத்து நீங்க பண்ண போற ஸ்டெப் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ இந்த சாப்டருக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் என்ன ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, என்ன படிச்சு வச்சிருக்கீங்களோ, உங்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போய் ஒரு சாப்டர் டெஸ்ட் எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சாப்டர் டெஸ்ட் ஸ்டாண்டர்டா செலக்ட் பண்ணி அந்த சாப்டர் டெஸ்ட்ல இருக்கிற எல்லா MCQஸையும் நீங்க ரிவ்யூ பண்ணி ஆகணும். இந்த டெஸ்ட் எழுதி நிறைய பேர் போயிடுவாங்க. டெஸ்ட்ல மார்க் எப்படி வந்தோ சரி, நல்லா வருதோ கம்மியா வருதோ, டெஸ்ட் எழுதி முடிச்சோம் நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அந்த தப்பை மட்டும் நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்க டெஸ்ட்டை ஒரு 5 கொஸ்டின் எழுதாலும் சரி, அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 5 MCQஸையும் எடுத்து ஒவ்வொரு MCQவா பார்க்கணும். நம்ம இந்த MCQ பின்னாடி இருக்க தியரி என்ன, இந்த MCQல 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர், எது ராங் ஆன்சர், ஏன் அது ராங் ஆன்சர், ஏன் இது கரெக்ட் ஆன்சர் சொல்லி அந்த டிஸ்கஷன் நீங்க பண்ணணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணாலும் சரி, உங்க புக் எடுத்து நீங்களே செவரை பார்த்து பேசிக்கிட்டாலும் சரி, அந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் ஏன் கரெக்ட் தப்புங்கிற எக்ஸ்பிளனேஷனை படிங்க. அதுதான் உங்களுக்கு லேர்னிங் டூலா இருக்க போகுது. டெஸ்ட்ங்கிறது உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இல்ல. அக்கார்டிங் டு நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு சாப்டர் முடிச்சோடனே உங்களை லேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கும் உங்க லேர்னிங்கை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்காக அது இருக்க போகுது. ஸோ ஒரு டெஸ்ட்டை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணியே ஆகணும். எல்லா MCQஸும் நீங்கள் 5 MCQ இருந்தாலும் தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணிட்டு போங்க. லென்த்தாக நான் பேச விரும்பல. ஓகே, நவ் பயாலஜியை இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறப்போ, ஒவ்வொரு சாப்டர் முடிக்கிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக பயாலஜியில் 350 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டெப் செட் ஆகுதோ அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற பர்சனலைஸ்டு பிளான் போட்டு படிங்க. பட் சிலபஸ் கம்ப்ளீஷன் ஜான்வரிக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே, டன். லெட்ஸ் கோ டு த வில்லன், தட் இஸ் பிசிக்ஸ் கைஸ். நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யாரு கேட்டாலும் சரி, ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பிசிக்ஸ் தான் சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
ஆனா அந்த பிசிக்ஸ் அந்த 1 மந்த்துக்குள்ள சார்ட் அவுட் பண்ணி அந்த டைம்ல நீட் 2019 என்னால 101 மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சது. நான் வந்து அது ரொம்ப பெருசாக கஷ்டப்படல, கஷ்டப்பட்டேன், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை பத்தி டீடைல் டிஸ்கஸ் பண்றேன், ஒரு தனி வீடியோவும் போடுறேன். இப்போ அதை பத்தி ஷார்ட்டா ஒரு கிறிஸ்பா மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பிசிக்ஸ்ல நீட் பேஸ்டு அண்டர்ஸ்டாண்டபிள் லெக்சர் வேணும். என்சிஆர்டி பேஸ்டு அந்த அளவுக்கு தேவையில்லை. பயாலஜிக்கு நீங்க என்சிஆர்டியை மக்க அடிச்சாகணும், அந்த அளவுக்கு படிக்கணும். நீட்டுக்கு வந்து பிசிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு என்சிஆர்டி முக்கியம் இல்லை. ஆனா நீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அது தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லித்தர ஆள் தேவை. அதுக்கான சோர்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பா நீங்க பயாலஜிக்கு லெக்சர் பாக்குறீங்களோ இல்லையோ, பிசிக்ஸ் லெக்சர் பார்த்தே ஆகணும். நிறைய பேர் கஷ்டப்படுறது பிசிக்ஸ்ல தான். அண்ட் இதுக்கான சோர்சஸ் பாக்குறப்ப ஃப்ரீ ரிசோர்ஸா யூடியூப் சேனல் இங்கிலீஷ்ல அந்த சாப்டர் நேம் டைப் பண்ணுங்க, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இங்கிலீஷ் நீட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு லெக்சர் வரும். அதை போய் பாருங்க. உங்களுக்கு யார் புரியுறது, யார் சொல்லி கொடுக்கறது புரியுதோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொவைடர் அந்த லெக்சர் ஷார்ட்டா இருக்கணும், ரொம்ப ரொம்ப வளவளம் இழுக்கக்கூடாது. செகண்ட், உங்களுக்கு எம்சிக்யூஸ் அவங்க சொல்லி கொடுக்கணும். கான்செப்டை கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், உட்காந்து தியரி எடுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது 3 மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணாத லெக்சரா பாருங்க, அது மட்டும் எனக்கு போதும். சரியா? ஓகே, சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிருவீங்க. இன்கேஸ் ஆனா எனக்கு எங்கேயுமே செட் ஆகல, நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் கோச்சிங் போறேன் எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்னோட ஆப்ல ரிவ்யூ சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகல. உங்க ஆப் எனக்கு ரொம்ப புரியுது, நீங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியுது, நான் என்னை பத்தி பெருமையா சொல்றதுக்காக சொல்ல. நான் இப்போ இந்த ட்ரீம் டு டாக்டருக்காக நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக்கும் நிறைய பேருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்னோட டீம். அப்படி பேசுறப்போ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பிசிக்ஸ் மட்டும்தான் மூல காரணமா இருக்கு. நீங்க சொல்லிக் கொடுக்குற பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப புரியுது. இந்த கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் 1 மந்த் தான் உங்க பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் பார்த்தேன், அதனால 95 மார்க்ஸ் நான் இப்போ வாங்கினேன், ஆனா பயாலஜி கெமிஸ்ட்ரியில மார்க் வாங்கல, அதனால நான் இப்போ ரிப்பீட் பண்றேன், அதனால உங்க கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. இது நான் சொன்னாவும் உங்களுக்கு புரியாது. நீங்க வேணா நம்ம ஆப்ல ஃப்ரீ லெக்சர்ஸ் ஒன்று இருக்கும். ஆப்புக்குள்ள போய் லாகின் பண்ணோன்னே ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் தேடினா உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். நீங்க போய் அதை தேடி பார்த்து உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ கிளாஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிசிக்ஸ்க்குள்ள போய் என்னோட லெக்சர் பாருங்க. இல்லை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம் ஒரு சில லெக்சர்ஸ்லாம், அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, சரி, எனிதிங் என்எஸ்டி ஆப்ல D2D பேட்ச்ல நான் தான் பிசிக்ஸ் எடுக்கிறேன். கிறிஸ்ப் அண்ட் டு த பாயிண்டா இருக்கும். நிஜமாலுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு எடுத்திருப்பேன். உங்களுக்கு எல்லா லைனுமே அதுல புரியும். அண்ட் எம்சிக்யூஸை ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல சால்வ் பண்ணேன். டீச்சர்ஸ் எப்படி நிறைய பேர் நான் எனக்கு எப்படி எதிர்பார்க்கறேன்னா, இந்த டீச்சர் வந்து ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் ப்ரிப்பேர்டா வருவாங்க. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி தான் வருவாங்க. அப்போ அவங்க மைண்ட் செட்ல அப்படியே நடத்திட்டு போயிருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இறங்கும் தெரியாது. இதுவும் என் ஃபீட்பேக்ல இருந்தா நானே கத்துக்கிட்டேன். ஸோ பசங்க சொல்றதுன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல நடத்துறீங்க ஒரு எம்சிக்யூ, ஏன்னா இப்பதான் எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கே வருதுன்னு சொன்னாங்க. ஸோ சும்மா டீச் பண்ணிட்டு போக கூடாது. அந்த எம்சிக்யூ எப்படி யோசிக்கணும், ஒரு எம்சிக்யூ எப்படி படிச்சு பார்க்கணும், எப்படி அதுக்கு யோசிக்கணும், எப்படி நீங்க ஆன்சர் கொண்டு வரணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்புமே என்னோட எல்லா எம்சிக்யூ சால்விங்லயுமே உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். அகைன் நீங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்றப்ப என்னடா கூ வித்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, அப்புறம் புரியும். எம்சிக்யூவை ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல சால்வ் பண்ணிட்டு நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கணும், இன்க்ளூடிங் எம்சிக்யூஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா நானே எழுதி PDF கொடுத்துருக்கேன். ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி நீங்களே படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாமே என்னோட பிசிக்ஸ் கோர்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இங்க ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், அது பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியலாம். இந்த ஆப்ல கீழே டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் பிசிக்ஸ் கோர்ஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ல ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பாங்க. நிறைய இருக்கும், போய் ஒவ்வொன்றும் ஃப்ரீயா இருந்தா படிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சரியா? ஸோ உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் தேவைன்னா நம்ம ஆப் ட்ரீம் டு டாக்டர் பேட்சை என்ரோல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பிசிக்ஸ்க்கு ஒரு சோர்ஸ் செட் பண்ணிட்டீங்க, நீட் பேஸ்ட் லெக்சர் பார்த்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? ஸோ ஒவ்வொரு சாப்டர் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும், இந்த சாப்டருக்கு அப்புறம் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும் இருக்கு, போய் கசாமுசான் பிசிக்ஸை படிச்சிட முடியாது. பிசிக்ஸ்க்கு வந்து பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் கைனமேட்டிக்ஸ் நீங்க எப்ப படிச்சாலும் கைனமேட்டிக்ஸ் ரிலேட்டட் சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், ரிஜிட் பாடிஸ் ரொட்டேஷன் மோஷன், இந்த மொத்தத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சா படிச்சிடணும். அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா டியூவல் நேச்சர், ஆட்டம், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர்ஸ் ஒட்டா முடிச்சிடணும். கிராவிடேஷன் படிச்சா கிராவிடேஷன் படிச்சதுக்கு அப்புறமா தான் எலக்ட்ரோ பிசிக்ஸ் படிக்கணும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு, அதுக்கப்புறமா தான் மேக்னெட்டிசம் படிக்கணும், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அந்த மாதிரி படிக்கணும். SHM படிச்சுட்டு தான் வேவ்ஸ் படிக்கணும், வேவ்ஸ் படிச்சுட்டு தான் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கணும். அப்புறம் KTG கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், தெர்மல் பிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் படிக்க போறீங்க. அடுத்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த டாபிக்கை படிச்சுட்டு இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடிக்கணும் இருக்கு. சீக்வன்ஸ் தெரிஞ்சாதான் படிக்க முடியும். நான் இந்த சீக்வன்ஸ் சொல்ல, இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகணும் சொல்ல வரேன். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தெரியாம அட்வான்ஸ் டாபிக் அப்ப எடுத்தோடனே படிச்சீங்கன்னா முழிச்சிட்டு தான் இருக்கணும், புரியாது, கனெக்ட் இருக்காது. சரியா? எப்படியாவது படிச்சிடலாம், ஆனா பெஸ்ட் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ ஆர்டர் வைஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெக்சர் பார்த்துட்டீங்க, முடிஞ்சது. லெக்சர் பார்க்குறப்பே நோட்ஸ் எழுதிட்டீங்க, முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரிவைஸ் த நோட்ஸ். நீங்க எதெல்லாம் கிளாஸ்ல கவனிக்கிறீங்களோ அதை ஒரு தடவை எடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸை திருப்பி பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் ரீகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே, எப்படியாவது ரிவைஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து சால்வ் எம்சிக்யூஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் புக். இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன். நீட் ஆஸ்பிரன்ஸ் இது வரைக்கும் சூப்பரா பண்ணிடுவாங்க.
பக்கவா நீங்க பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் தான் இனர்ஷியா வந்து நிற்கும். சால்வ் எம்சிக்யூஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் புக். எம்சிக்யூ சால்வ் பண்றப்ப தான் ஒரு பயமே வரும். ஏன்னா பிசிக்ஸ்ல நிறைய எம்சிக்கு எப்படி அப்ரோச் பண்ண தெரியாது. தியரி நல்லா படிச்சிருப்போம், ஆனா எம்சிக்கு அப்ரோச் ஒரு பயமா இருக்கும். எப்படி பண்ண தெரியாது, ஸ்ட்ரக் ஆயிரும், கில்ட் ஃபீல் வந்துடும். நான் இவ்வளவு நேரம் படிச்சது வேஸ்டா, நான் தப்பா படிச்சிட்டேனா, எனக்கு திறமையே இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்துடும். சரி, உங்களுக்கு மட்டும் வரல, எல்லாருக்குமே வருது, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இது வருது. உங்க தப்பு கிடையாதுண்ணா, சரியா? சோ இந்த எம்சிக்கு சால்விங்க ஒரு ஆர்ட் தான். ஒவ்வொரு எம்சிக்கும் நீங்க படிச்சு பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்ளை பண்ணுங்க. தெரியலனா எக்ஸ்பிளனேஷன் எடுத்து படிச்சு பார்த்து திரும்ப அந்த எம்சிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு ஒரு அப்ரோச்சா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அந்த எம்சிக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மாடல்ல எம்சிக்கு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு ரெடி ஆகணும். அதனாலதான் ஒரு எம்சிக்கு தரணும்னா படிச்சு பார்த்து ட்ரை கொடுத்துட்டு எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ அதை மனசுல வச்சுட்டு எக்ஸ்பிளேஷன் படிக்கிறீங்க, எக்ஸ்பிளேஷன் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க, திரும்ப அந்த எம்சிக்யூ ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு எங்க ஸ்ட்ரக் ஆனீங்களோ அதை உடைச்சிட்டு ஒரு மைண்ட்ல ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இவ்வளவு தூரம் நம்ம படிச்சுட்டு இங்க ஸ்ட்ரக் ஆனோம், இதை இப்படிதான் நம்ம டாக்கிள் பண்ணிருக்கோம்னு சொல்லி அல்காரிதம் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச எழுதி வச்சுக்கோங்க, சரியா டைம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எம்சிக்யூ நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா தான் பிசிக்ஸ்ல எம்சிக்யூ ப்ராக்டிஸே பண்ண முடியும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதனால தான் பயாலஜில ஃபாஸ்டா படிக்க முடியும், கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்க முடியும், பிசிக்ஸ்ல ஸ்லோவா தான் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் செலக்டட் லாஸ்ட் 5 years ஜேபி வரைக்கும். அதுக்கு முன்னாடி நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாவே மெஜாரிட்டி ஆஃப் த பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எழுத முடியும் எக்ஸாம்ல. அதை பத்தி தனி வீடியோ போடுற அனாலிசிஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணதும் லாஸ்ட் 5 yearsக்கான ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முடிச்சிருங்க தயவு செஞ்சு. ஜேஇல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீட்ல பிசிக்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஜேஇ லெவல், ஜேஇ மெயின்ஸ் மட்டும் பண்ணுங்க, அட்வான்ஸ் தொட்டாதீங்க. ஜேஇ மெயின்ஸ் லாஸ்ட் 5 yearsல எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் நான் சொல்லல, செலக்டட் எம்சிக்யூஸ் தான் சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு போய் அப்ரோச் பண்ணி கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அதுல நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நீட்டுக்கு யூஸ்ஃபுல் தான் ஜேஇ மெயின்ஸ்ல இருந்து. ஓகே, அடுத்து மார்க் ராங் அண்ட் குட் கொஸ்டின். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஸ்டார் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ற ராங் ஆன் எம்சிக்யூஸும் வெரி குட் குவாலிட்டி எம்சிக்யூஸும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்க எல்லாத்தையும் பண்ணதை ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு நோட்ஸ் எழுதுங்க, ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டை தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்சிக்யூ என்ன கரெக்ட் என்ன தப்பு, 4 ஆப்ஷன் எப்படி வந்து அந்த கொஸ்டினோட அப்ரோச் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் பிசிக்ஸ். இதை பத்தி டீட்டெயிலா போடுறேன், உங்களுக்கு அப்ப புரியும். இப்போதைக்கு ஒரு பேசிக் மைண்ட் மேப் தான். இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்றீங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நவ் கம்ஸ் கெமிஸ்ட்ரி கைஸ். கெமிஸ்ட்ரி நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேரோட ஸ்ட்ராங் சப்ஜெக்டா கூட இருக்கும். என்னோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி தான். நான் படிச்சப்போ நான் 161 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன் in 1 month கேப்ல. ஸோ கெமிஸ்ட்ரியில 3 இருக்கு, ஆர்கானிக் பிசிக்ஸ், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு 3க்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் புரிஞ்சதுன்னா கண்டிப்பா நல்லா உங்களால ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3 பிரிச்சிருக்காங்க. அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் மோல் கான்செப்டா இருக்கணும், அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் படிச்சிருக்கணும். அப்பதான் அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புரிஞ்சிக்க முடியும். இந்த சாப்டர் ஆரம்பிச்சு அந்த சீக்வன்ஸ்ல படிக்கிறீங்கன்னா இதை பிசிக்ஸ் மாதிரி படிக்கணும். நிறைய எம்சிக்யூஸ் போட்டு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். என்சிஆர்டியை விட நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களால நல்ல மார்க் வாங்க முடியும். அண்ட் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இது வந்து நோட்ஸாக தான் இருக்கணும். எஸ்னா சோர்ஸ் அர்த்தம். உங்க மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் உங்களோட நோட்ஸா இருக்கணும். லெக்சர் எழுத நோட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் அதை படிச்சு பார்த்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா எழுதி வச்ச நோட்ஸ் ஆகட்டும். உங்களோட ஸ்டடி ரிசோர்ஸ் should be your notes according to physical chemistry guys. For inorganic chemistry, periodic classification of elements ஆரம்பிங்க, அப்புறம் chemical bonding படிக்க, அதுக்கப்புறம் லிஸ்டா இருக்கிற எல்லா inorganic chapters படிச்சுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம், இதை நீங்க பயாலஜி மாதிரி படிக்கணும். என்சிஆர்டி தான் இதோட கீ. என்சிஆர்டி லைன் பை லைன்ல இருந்து டிசெக்ட் பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ பயாலஜி மாதிரி படிக்கணும். மெயின் சோர்ஸ் ஆஃப் ரீடிங் என்ன, எக்ஸாக்ட்லி என்சிஆர்டி கைஸ். என்சிஆர்டி வெறித்தனமா லைன் பை லைன் நீங்க படிச்சாகணும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிடிக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பா என்சிஆர்டி படிச்சு நோட்ஸ் எழுதணும். ஆனாலும் என்சிஆர்டி திரும்ப ரிவைஸ் பண்ணி ஆகணும். உங்க நோட்ஸையும் பல தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் பிரச்சனை வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுல ஜிஓசில ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிங்க, ஹைட்ரோ கார்பன்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் படிங்க. இதோட குவாலிட்டி இது நீங்க எப்படி படிக்கணும்னா மிக்சர் ஆஃப் போத். இது என்சிஆர்டி படிக்கிற மாதிரி படிக்கணும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி நோட்ஸும் கலந்து படிக்கணும். ஸோ ரெண்டுமே இருக்கு மிக்சர். கொஞ்சம் டஃப் தான், ஆனா அதோட டெக்னிக்கை புரிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம மேப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா நம்ம மேப் டீச் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இந்த சப்ஜெக்டை இந்த டாப்பிக்கை ஈஸி பண்ண முடியுமோ அந்த ஈஸியஸ்ட் வேவை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி தர முடியுமோ உங்களுக்கு சொல்லி தராங்க ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா இல்லை ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அப் டு யுவர் விஷ். ஓகே, ஸோ நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ் ஆப்ல இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து லெக்சர் நோட்ஸும் என்சிஆர்டியும் நீங்க பக்கா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சால்வ் முடிஞ்சது. இந்த 3 டாபிக்கும் கெமிஸ்ட்ரி நீங்க மாஸ்டர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட், ஓகே, ஒரு வழியா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களோட டேக்கும் மெசேஜாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. தூக்கினாலும் தயவுசெய்து நினைச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அலர்ட் என்னன்னா, ஃபாலோ எ சிங்கிள் ரிசோர்ஸ் கேஸ். நீங்கள் எந்த ரிசோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த படிக்கிறீங்களோ படிக்கலையோ, எங்கேயோ போய் படிக்கிறீங்களோ சரி, ஒரு ரிசோர்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் இட். ஒரு ரிசோர்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா அதை ட்ரஸ்ட் பண்ணுங்க.
அதுல ஸ்டிக் ஆயிக்கோங்க. வேற எதுவும் போய் நடுவுல போய் குழப்பிட்டு இருக்க வேணாம். கன்சிஸ்டன்டா அடுத்த ஒரு 9 மாசத்துக்கு அந்த ரிசோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு. ஸோ டூ இட் கைஸ், டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ஒரே நேரத்தில் மல்டிபிள் ரிசோர்ஸ்ல போயிட்டு ஒரே சாப்டர் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட். ஓகே ரைட், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் லெட்டர். நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றது இங்க தான். சரியா? எல்லா ரிசோர்ஸும் போய் தொலைவிட்டு இருப்பாங்க, ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், ஜாயின் த டெஸ்ட் சீரிஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்த வரப்போற 9 மாசத்துக்கும் நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல இருந்து ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ண போறோம். நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண போறோம் நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்எஸ்டி ஆப்ல. என்னன்னா, நீட் 2026 ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக ஒரு ப்ராப்பரா ஷெட்யூல் விட்டு அந்த ஷெட்யூல் இங்க கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு மொத்த 9 மாசத்துக்கான ஷெட்யூல் இருக்கு. இதுல ஒவ்வொரு சாப்டருக்கான டெஸ்ட் வைக்க போறோம். இந்த மாதிரி பார்ட் சிலபஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலும், நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே டீடைலா இருக்கு. அதோட பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ், டெலிகிராம்ல போயிட்டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சர்ச் பண்ணாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனல் போயிட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த டீடைல் ஷெட்யூல் உங்களுக்கு வந்துடும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயா நம்ம ஆப்ல வந்து இந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஆகஸ்ட் 1ல இருந்து இந்த ஸ்கெடியூல் ஆரம்பிக்க போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு நீங்க காம்பினேஷன்ல படிக்கணும், எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணுங்கிறத டிஃபைண்டா கொடுத்துருக்கேன். இதோட டீடைல் ஷெட்யூல் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். 9 மந்த்ஸ் ரோட் மேப்னு சொல்லிட்டு அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமா இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல உங்களுக்கு இந்த டெஸ்ட் கிடைக்க போகுது ஃப்ரீயா. அது எங்க இருக்குன்னு நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் டெலிகிராம் சேனல் இருக்கு, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போல இருந்து உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு நான் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த டெஸ்ட்டுக்காக டெய்லி உங்க ஷெட்யூல ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த டெஸ்ட் எழுதுங்க. உங்களோட ரேங்க்ஸ் தெரியும். இந்த டெஸ்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, பெஸ்ட் 25 MCQs இந்த சாப்டர்ல நீட் எக்ஸாம் இந்த கேள்விலாம் கேட்கலாம் நாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றோமோ அதுதான் உங்களுக்கு டெஸ்டா வச்சிருக்கேன். ஹை குவாலிட்டி நீட் லெவல் லேட்டஸ்ட் பேட்டர்ன் ஓரியன்டா உங்களுக்கு வச்சிருக்கோம். அடுத்து அன்லிமிட்டட் அட்டம்ஸ். இந்த டெஸ்ட் நீங்க எத்தனை தடவை திரும்ப அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதி முடிச்சு சப்மிட் கொடுத்த உடனே ஒவ்வொரு கொஸ்டினோட டீடைல் அனாலிசிஸ் வந்துடும். நீங்க எத்தனை கொஸ்டின் இந்த டெஸ்ட்ல கரெக்ட், எத்தனை கொஸ்டின் இன்கரெக்ட், எத்தனை கொஸ்டின் அன்அட்டெம்ப்டட்னு தெளிவாக அனாலிசிஸ் வந்துடும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன், கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். அண்ட் உங்களோட ரேங்க் கிடைக்கும். நீங்க மற்ற ஆஸ்பிரன்ட்ஸ் கூட எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ரேங்க் கிடைக்கும். இது எல்லாமே நீட்டோட லேட்டஸ்ட் பேட்டர்ன் அண்ட் லெவல்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? சோ இது வேணுங்கிறவங்க டெலிகிராம்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல ஃப்ரீ டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்ங்கிற ஒரு டைல்ல நீங்க பிரஸ் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸ்க்குள்ள வந்துக்கலாம். நம்ம ஆப்ல நீங்க ஃப்ரீயா எழுதிக்க முடியும். சரியா? ஸோ இவ்வளோ ப்ராசஸும் நான் வாயில சொல்லிட்டேன், நீங்க தான் செயல்ல பண்ண போறீங்க. இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்க போகுது, பயங்கரமான ஹார்ட் ஒர்க், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுது. இதெல்லாம் நாங்க பண்றதுக்கான காரணம் ஒருத்தருக்காக தான் வந்து பண்றோம். A prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. சீக்கிரமா வாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேல்யூபிளா ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்னும் நீட் பத்தி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு விஷயம் நீங்க கேட்டுட்டீங்க. இதுக்கப்புறமாவும் ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நீங்க போய் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளவு டீட்டெயிலா பேசியிருக்கேன் இந்த வீடியோல. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போல இருந்து இந்த ஐடியாஸை மனசுல எடுத்துட்டு உங்களோட பிளானை போட்டு பர்சனலைஸ்டா இப்போல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இன்னில இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற தேவையில்லாத வீடியோஸ் போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. போயிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.